ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோறு பொங்கிட்டேன். கொஞ்சம் மிளகு ரசம் வச்சுருக்கு. பின்ன காலையில் வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு வேறு இருந்துச்சு. பிள்ளைங்க ஏதாவது மொறு மொறுன்னு செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்தேன் வீட்டில் உருளைக்கிழங்கு நிறையா இருந்துச்சா, சரி உருளைக்கிழங்கு மொறு மொறுன்னு பொரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு நீட்டமாக நறுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கணும். அல்லது நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கணுன்னாலும் நறுக்கிக்கலாம். நான் சரி இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவணுங்க. இந்த மாதிரி அலசி புழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இதுக்கு என்னென்ன மசாலா பொடி சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடினா மிளகாய் பொடி, உப்பு, காயப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக இழுக்காது. நம்ம பொரித்து எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்காது அப்படிங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோம். நல்லா பிணைஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கை வச்சே நல்லா பிசைஞ்சு விடணுங்க. லாஸ்ட்டாக இது கூட கருவேப்பிலையும் மல்லி இலையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்கு மேலே தூவி அதையும் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதோடு போட்டு நம்ம பொரித்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மொறுன்னு பொரித்து எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இது தயிர் சோறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.